அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் 22/3/2025. இன்றைய தினம் சனிக்கிழமையில் இந்த தேய்பிரை பங்குனி மாதத்தோட தேய்பிரை அஷ்டமி வருவது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு வாய்ப்பு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமை அப்படிங்கிறது கடன் தீர்ப்பதற்கு மிக உகந்த ஒரு நாள். இந்த நாளில் இந்த தேய்பிரை அஷ்டமி வந்திருப்பதால் இன்று இரவு நாம் செய்ய வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே நான் ஒரு பதிவாக கொடுத்துருக்குறேன். ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்து வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த பொருள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அவசியம் இன்று இரவு அந்த விஷயத்தை செய்யுங்க. இன்று இரவு சரியாக 8 மணிலேருந்து 8:59 மணி வரை அந்த 59 நிமிடங்களை நீங்கள் தவற விட்டுடாதீங்க. அதாவது மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 அப்படிங்கிறது அது முக்கியமான ஒரு எண். அது மட்டும் இல்லாமல் இந்த 8 அப்படிங்கிறது 8வது திதி. ஸோ அந்த 8 திதியில் அந்த 8 மணிக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் 8 கடுகு வைத்து நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் நமக்கு பல நாட்களாக வராத பணத்தை நமக்கு நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்குங்க. அதாவது ரொம்ப நாளாக ஒருத்தவங்க நம்மக்கிட்ட பணம் தராமல் இப்போ தரேன் அப்போ தரேன்னு இழுத்தடிக்கிறாங்க, அல்லது உங்கள் ஆஃபீஸில் வர வேண்டிய பணம் வரணும், அல்லது உங்களுக்கு வர வேண்டிய நகை ஒருத்தவங்க கிட்ட மாட்டிகிட்டு இருக்குது அது வரணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அவங்களுக்கு அவங்க உங்களுக்கு பணம் தரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வழிபாட்டை இன்று இரவு நீங்கள் செய்யலாம். எப்படி வெண்கடுகு தாந்திரிக விஷயங்களுக்கு பயன்படுதோ அதே போலவே இந்த சமையலில் செய்யக்கூடிய இந்த கடுகும் இந்த தாந்திரிக விஷயங்களில் பயன்படும். அதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 8 கடுகை மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு எடுத்துக்கோங்க. 8 கடுகு மட்டும் போதும். இதை நீங்கள் செய்வதற்கு முன்பு சுத்தபத்தமாக இருக்கணும். நீங்கள் காலையில் குளிச்சிருந்தாலும் சரி, இந்த இரவு 8லேருந்து 8:59 மணி வரை செய்யும் பொழுது உங்கள் முகம் கை கால்லாம் அலம்பிட்டு நீங்கள் ஒரு சின்ன அகல் எடுத்துக்கோங்க. அந்த அகலில் கற்பூரம் இருக்குது இல்லையா, சாதாரண கற்பூரம் நம்ம வீட்டில் வச்சு ஏற்றக்கூடிய கற்பூரம் இருக்குது இல்லையா, அந்த கற்பூரத்தை ஒரு 2-3 டேப்லெட் மாத்திரை வடிவில் இருந்துச்சுன்னா அதை மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பெரிய கட்டி கற்பூரம் இருந்துச்சுனாலும் நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி முகமாக நீங்கள் அமரணும். அப்படி கீழே அமரும்போது தரை விரிப்பு ஏதாவது ஒன்று போட்டு அமர்ந்துக்கோங்க. ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். பெண்கள் மாதவிடாய் காலமாக இருந்தால் ஆண்களும் இதை செய்யலாம். ஏன்னா கொடுத்து ஏமாந்தவர் அவரே இதை செய்வது தான் நமக்கு இன்னும் கூடுதல் பலன்களை நமக்கு பெற்றுத்தரும். ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இதை மாதிரி அமர்ந்துடுறீங்க. அமர்ந்துட்டு அந்த கற்பூரத்தை எரிய வச்சுடுங்க. எரிய வச்சதுக்கப்புறம் உங்கள் வலது கையில் வச்சிருக்கக்கூடிய கடுகு இருக்குது இல்லையா, அந்த கடுகை ஒன்றா நீங்கள் அந்த எரியக்கூடிய அந்த கற்பூர சுடர் இருக்குது இல்லை, அதில் நீங்கள் ஒன்றா போடுங்க. அப்படி நீங்கள் ஒன்றா போடும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஹ்ரீம் மகாபைரவாய நமக, ஓம் ஹ்ரீம் மகாபைரவாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே ஒவ்வொரு கடுகா, அதாவது 8 கடுகு தான் நம்ம போடணும். அந்த 8 கடுகை நீங்கள் ஜாக்கிரதையாக போடுங்க. கீழே சிந்துறது, அதுக்கப்புறம் அதை நம்ம தேடுறது, அதை மாதிரி நம்ம செய்யும் பொழுது அது நமக்கு முழு பலன் தராது. கொஞ்சம் கவனமாக ஒரு லைட் கலர் துணியை விரிச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் அமர்ந்தீங்கன்னா டக்குன்னு நம்ம எல்லா கடுகையுமே எடுத்து போட்டுடலாம். இதை மாதிரி நீங்கள் வழிபட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையை பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி அசைவம் சாப்பிட்டோ மாதவிடாய் பிறப்பிறப்பு தீட்டு இருக்கிறவங்க தயவு செய்து இந்த வழிபாடை செய்யாதீங்க. இன்று யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு உங்களால் முடிந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட தர்றது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய காலபைரவர் கோவிலுக்கு, அதாவது சிவன் கோவிலுக்கு போகும்போது அங்கே தரக்கூடிய விபூதி பிரசாதம் தருவாங்க இல்லையா, அதை வாங்கிட்டு உங்களுடைய நிலைவாசலில் 2 பக்கமும் வலதுபுறம் இடதுபுறம் ஜஸ்ட் நீங்கள் ஒரு துளி நீங்கள் 2 சைடும் அதை நீங்கள் போட்டிங்கனாலே போதும். எந்தவித கெட்ட சக்திகளும் அடுத்த 1 மாதத்திற்கு எந்தவித கெட்ட சக்திகளும் நம்ம வீட்டுக்குள்ளார வராது அப்படிங்கிறது ஐதீகம். நீங்கள் யோசிக்கலாம், அது காற்றுல பறந்து போயிடும், நாங்கள் மறுநாள் க்ளீன் பண்ணுவோம், தொடப்பம் வச்சு கூட்டுவோம் அப்படின்ட்டு. இது சூட்சமமாக வேலை செய்யக்கூடிய ஒரு ரகசிய வழிங்க. ஸோ அதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.